இந்த நிலத்தை ஆண்ட அரசர்கள், இப்ப சேரன் வந்து தன்னை சேரன்னு சொல்லிக்கணும், பாண்டியன் தன்னை பாண்டியன்னு சொல்லிக்கணும், சோழன் தன்னை சோழன்னு சொல்லிக்கணும். ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நேத்து தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல, ராஜராஜ சோழனுடைய சதை விழாவும் நடந்தது. முரசு நாடு முறைசூர் நாடுன்னு மாறி, அந்த முறைசூர் நாடுன்னு நம்ம சொல்வழக்குல உரைசூர் நாடுன்னு மாறி, அதுதான் இன்னைக்கு வந்து ஹோசூர் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதான் அந்த ஓசூரோட வரலாறு. ஜாதியின் மீது, மதத்தின் மீது, இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ஜாதிக்காரன் ஒரு நாட்டை உருவாக்கினா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது. எப்போ 1953 விடுதலையில ராமசாமி எழுதுறாரு. கர்நாடக போக்குவரத்து கழகம், ஆந்திர போக்குவரத்து கழகம், நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம். ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது? தெலுங்கு பாஷை, கன்னட பாஷை, சமஸ்கிருத பாஷை, ஹிந்தி பாஷைன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு மொழி என்ற ஒரு சொல் இருக்கு. ஒரு மொழிக்கு பேர் வைக்கிறது கூட வக்கு இல்லாத நீங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சீங்களா? அதற்கு பிறகு மகாத்மா காந்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறப்போ தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் தான் உண்ணாவிரதம் என்பதை மகாத்மா காந்தியடிகளுக்கே அறிமுகப்படுத்தினார்கள். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மூன்றும் சேர்ந்தது நமது தமிழ்நாடு. ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலங்க. ஏன்னா இங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம், கர்நாடகாவில் இருக்குது கர்நாடக நடிகர் சங்கம், ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கு நடிகர் சங்கம், தமிழ்நாட்டில் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் பேர் தான் சொல்லும்படி தங்க மகளே. தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நமது தமிழ் தாய்க்கு இந்த மண்ணிலே முதலில் வணக்கம். தமிழ்நாடு நாள் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த கலை நிகழ்ச்சிகள் செய்தவங்களை பத்தி நம்ம சில விஷயங்கள் பேசி ஆகணும். ஏன்னா இது நிகழ்த்துறதுக்கு எவ்வளவு பயிற்சி தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். நான் ஒரு 5 நாட்கள் வந்துட்டு சிலம்பம் கத்துக்க முயற்சி பண்ணேன். மற்ற பயிற்சி எல்லாம் எடுக்கிறப்போ நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்க ஆசிரியர் தனியா வந்து அடிக்கணும். சிலம்பத்துல மட்டும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த கம்பே உங்களை அடிக்கும், இங்க விட்டீங்கன்னா பின்னாடி தலையில போய் அடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான ஒரு விளையாட்டு அது. அந்த விளையாட்டுக்குள்ள நமது பண்பாடு இருக்கு, நம்முடைய மன உறுதி இருக்கு. இங்க வந்து நிகழ்த்துக்களை நிகழ்த்தின எல்லாத்தையும் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். அவங்க அனைவரும் மிக கடினமான செயலை சிரித்த முகத்தோடு செய்து கொண்டிருந்தார்கள். கம்பர் வந்து ஒரு தலைவனோட இலக்கணமா சொல்றது அதுதான். ஏண்டா ராமனை வந்து யாருமே ஜெயிக்க முடியலன்றதுக்கு கம்பர் என்ன சொல்றாருன்னா, சித்திரத்து அலர்ந்த செந்தாமரை போல இருந்தான் ராம அப்படிம்பாரு. ஒரு தாமரை பூ இருக்கு, வெயில் அடிச்சா அது வந்து அப்படியே வாடி போயிடும். ஆனால் ஒரு தாமரை பூவை சித்திரத்திலே வரைந்தால் அது எப்படி எப்போதும் மலர்ந்தது போலவே இருக்குமோ அப்படி ராமனின் முகம் இருந்தது என்று கம்பர் எழுதினார். இந்த மேடையிலே நாம் அப்படியான 10க்கும் மேற்பட்ட மலர்களை பார்த்தோம். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்க எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்குன்னா தயவு செய்து அந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டை அல்லது கலையை சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா வாழ்க்கை எங்கேயாவது கடினமா மாறுறப்போ நம்ம மூளையால சிந்திக்க முடியாது. அப்படி சிந்திக்க முடியாத நேரத்துல நமது வாழ்க்கையில இயல்பா என்னென்ன வேலை செய்யறோமோ அதை ஒட்டி தான் நமது சிந்தனை போகும். ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு வந்து வல்லாட்டம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சதுரங்கம்னு சொல்றாங்க, தமிழ்ல அதுக்கு பேர் வல்லாட்டம். அந்த விளையாட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா நான் வல்லாட்டம் விளையாடுற மாதிரி யோசிப்பேன். நான் இந்த காயை நகர்த்தினா அவன் இந்த காயை நகர்த்துவான்ல, அதுக்கப்புறம் அந்த காய் நகரும்ல, அதுக்கப்புறம் அந்த காய் போய் உட்காரலன்னு யோசிப்பேன். ஒரு வேலையை பண்றப்போ என்னால அடுத்த 5, 6, 7, 8, 10 கட்டம் வரைக்கும் யோசிக்க முடியும். அதற்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு. மாவீரன் நெப்போலியன் சொல்றாங்க இல்லைங்களா, அவருக்கு வந்து சமையல் மேலேயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். எதுக்குங்க சமையலை போய் கவனிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவர் அப்பெல்லாம் பதில் சொன்னதில்லை. ஒரு கட்டத்துல பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் நெப்போலியன் வீழ்த்துறப்போ எங்க நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, சமையல் அறையில இருந்து நான் அதை கத்துக்கிட்டேன். எப்படிங்க சமையல் அறையில கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து தோசை மாதிரி ஒரு உணவுப் பொருள் இருக்கும். அந்த உணவுப் பொருளை சொல்லிட்டு அதை நல்லா வேக வச்சு புரட்டி போடணும்னா முதல்ல பக்கவாட்டுல எல்லாம் திருப்பிடுவாங்க, கடைசியா நடுவில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாடு எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அதன் எல்லைகளை எல்லாம் நாம் ஆக்கிரமித்து விட்டோம் என்றால் அதன் தலைநகரம் ஒரு நாள் வீழ்ந்து போகும் என்று நெப்போலியன் சொன்னார். நண்பர்களே, தமிழ்நாட்டின் எல்லைகள் அனைத்தும் இன்று ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது.
அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு என்பது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது. உளவியல் ரீதியாக நாம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவது என்ற பயிற்சி தான் விளையாட்டு. அதனால்தான் தமிழ் சமூகத்தினுடைய எல்லா விளையாட்டுலயும் விளையாட்டும் இருக்கும், போரும் இருக்கும். நாளைக்கு போர் வந்ததுன்னா அந்த விளையாட்டு தெரிஞ்சவனால அந்த விளையாட்டை வச்சு போரிட முடியும் என்பதுதான் தமிழ் சமுதாயம் நமக்கு கொடுத்த கலைகளினுடைய அடிப்படை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? விளையாட்டுனா கிரிக்கெட்டு. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அது? இந்தியாவினுடைய கிரிக்கெட் அணியில எத்தனை தமிழர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? முதல்ல அந்த விளையாட்டை நம்ம பார்க்கலாமா? கென்னடி இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு முறை விளையாட்டு மைதானத்தில் உட்காந்து விளையாட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இடுப்பு வலி பிரச்சனை இருக்கு. அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ஏஞ்சி போ அப்படின்றாரு. எதுக்கு ஏஞ்சி போ சொல்றீங்கன்றப்போ அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு விளையாட்டுல உன்னால கேப்டன் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உட்காந்து பார்த்தா நீ முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர் கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கென்னடியோட அப்பா இருந்தா காரி துப்பி இருப்பாரு நம்மளெல்லாம், இல்லைங்களா? அப்ப நாம விளையாட முடியாத விளையாட்டு, நம்ம குழந்தைங்க விளையாட முடியாத விளையாட்டு நமக்கு விளையாட்டு கிடையாது. நாம் விளையாட முடிந்த விளையாட்டு அல்லது நமது குழந்தைகளாவது நாளைக்கு எதை விளையாடுமோ அதுதான் விளையாட்டு. அந்த விளையாட்டை அங்கீகரித்தால் மட்டும்தான் நமது குழந்தைகளுக்கும் நமது மண்ணுக்கும் நியாயம் கிடைக்கும். அந்த குழந்தைங்க அந்த விளையாட்டோட தயாரா இருக்கிறாங்க, நாம் அந்த மேடைகளோடு தயாராக இருக்க வேண்டும், இல்லைங்களா? ஒரு குழந்தை போட்டிட்டு தோத்து போச்சுன்னா அந்த குழந்தை தோத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை மேடை இல்லாமல் தோற்று போனது என்றால் அதன் பெற்றோர்கள் அவகாண்டகரமாக தோத்து போனார்கள் அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் தோத்து போயிட்டே இருக்கும். நான் அந்த ஊர்ல பேச வர்றப்பே எல்லாம் கேட்டாங்க, என்ன ஊருக்கு போறீங்க? ஹோசூருக்கு போறீங்களா? ஓசூருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அந்த பேர் வந்து ஹோசூர் கிடையாதுங்க, அதுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு காணொலியிலே அதை பத்தி பேசியிருந்தேன். இந்த ஓசூரினுடைய உண்மையான பேர் அப்படிங்கிறது உரைசூர் அப்படின்னு நான் ஒரு காணொலியில பேசியிருந்தேன். நிறைய பேர் அது எப்படிங்க உரைசூர்னு வரும், ஹோசூர் அப்படின்றது வந்து கன்னட மொழியிலேருந்து வந்திருக்க சொல்லு, அதை நீங்க தமிழ் சொல்லுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த இடத்துல நம்ம ஒரு உண்மையை சொல்லணும். ஏன்னா இது வந்து உங்களுடைய ஊர், நீங்கள் வாழக்கூடிய ஊர். இந்த ஊருக்கோட வரலாறு என்ன நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஓசூர்ல ராமநாயக்கன் ஏரியில கங்கையம்மன் கோயில்ல கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டை வந்து எடுத்தது தமிழ்நாடு தொல்லியல் துறை கிடையாது, அந்த கல்வெட்டை படித்ததும் தமிழ்நாடு தொல்லியல் துறை கிடையாது. இது ரெண்டையுமே பண்ணது கர்நாடக அரசினுடைய தொல்லியல் துறை. அவங்க அந்த கல்வெட்டை படிக்கிறப்போ அது கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது மேலை கங்க மரபினுடைய 23வது அரசனான 2ஆம் மாரவர்மன் சத்தியவாக்கியாங்கிறோடைய கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வெட்டுல இந்த ஊரினுடைய பெயர் எப்படி இருக்குன்னா முரசு நாடு அப்படின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபிகா இன் கர்நாடிகா அப்படின்னு ஒரு புத்தகம், அதாவது கர்நாடகத்தினுடைய கல்வெட்டுகள்ங்கிற புத்தகத்துல லேவிஸ் ரைஸ் அப்படிங்கிறவெல்லாம் குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி. உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஊரினுடைய பழைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முரசு நாடு. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய வலைத்தளம் இருக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வலைத்தளம் கிருஷ்ணகிரி.nic.in அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அந்த வலைத்தளத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, த ஹார்ட் ஆஃப் கிருஷ்ணகிரி, ஹோசூர் அண்ட் ஊத்தங்கரை வேர் நோன் அஸ் எயில் நாடு, முரசு நாடு அண்ட் கோவூர் நாடு ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஓசூரினுடைய பழைய பெயர் என்ன? முரசு நாடு, இல்லைங்களா? இந்த முரசு நாடுங்கிற சொல் வந்துட்டு மக்கள் வாயில பட்டு புழங்கிக்கிட்டே வர்றப்ப கொஞ்சம் லேசா திரிவடையுது. திரிவடைந்தது எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தேன்கனிக்கோட்டை வட்டத்துல மதகொண்ட பள்ளிங்கிற ஊர்ல பாப்பண்ணாங்கிற ஒரு சொந்தமான ஒரு இடத்துல 4 கல்தூண் கண்டுபிடிச்சாங்க. அதுல 2 கல்தூண்ல சோழர்கள் காலத்து கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டை படிக்கிறப்போ கிபி 1020வது ஆண்டை சேர்ந்தது ராஜேந்திர சோழன் கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வெட்டுல இந்த முரசு நாடுங்கிறத அவங்க முரைசூர் நாடு அப்படின்னு குறித்திருந்தாங்க. முரசு நாடு முரைசூர் நாடுன்னு மாறி, அந்த முரைசூர் நாடுன்னு நம்ம சொல் வழக்குல உரைசூர் நாடுன்னு மாறி, அதுதான் இன்னைக்கு வந்து ஹோசூர் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த ஓசூரோட வரலாறு. ஆனா இங்க இருக்கிற எல்லாம் சொல்றாங்கன்னா கன்னடத்துல தான் முதல்ல பேர் வச்சாங்கன்றாங்க. சரி, கன்னடத்துல முதல்ல எந்த வருஷம் பேர் வச்சாங்க? 1674வது ஆண்டுல தான் முதலாக கன்னடத்துல வந்துட்டு ஹொசாவூர் அப்படின்னு ஊர் அழைக்கப்படுது. இப்ப கன்னடம் சொல்லுதாங்க, ஹோசூர்னா புது ஊர்னு அர்த்தம். ஹொசா ஊர்னு பேர் வச்சாங்கன்னா எல்லாருக்கும் நான் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். மேலை கங்க மன்னனுடைய 10வது நூற்றாண்டு கல்வெட்டிலே இருக்கிற ஒரு ஊரு
1600வது ஆண்டுல எப்படி புது ஊரு? பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசுறீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லைங்களா? அப்ப 10வது நூற்றாண்டிலேயே இருந்த முரசு நாடு, பிற்கால முரசூர் நாடு தான் இன்னைக்கு இருக்கிற ஓசூர். தமிழர்கள் இன்னைக்கு ஹோசூர் அப்படின்னு சொல்லாம முரசு நாடுன்னோ முறைசூர் நாடுன்னோ அல்லது உரைசூர் நாடுன்னோ சொன்னீங்கன்னா தான் இந்த மண் முதல்ல மீட்கப்படும். உங்களுடைய பேரை நீங்க முதல்ல ஒழுங்கா சொல்லணும், இல்லைங்களா? இதுதான் அந்த ஊரினுடைய முக்கியமான ஒரு செய்தி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ ஓசூரினுடைய புது பேரை ஏத்துக்கிட்டா என்ன பிரச்சனை? இது வந்து நம்ம வந்துட்டு பொசா ஊருன்னு எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 17வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஊரே இல்லைன்றுவாங்க. இந்த இடம் அப்படியே கட்டாந்தரையா இருந்ததுங்க. அங்க வந்து கன்னடர்கள் வந்து நாகரிகம் கற்றுக் கொடுக்க வந்தாங்க. வழக்கமா தமிழ்நாட்டில் சொல்றதுதான் இல்லைங்களா? அதனால அதுக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நாளைக்கு நம்ம பாடநூல்லே எழுதுவாங்க, நம்ம குழந்தைங்க படிப்பாங்க. அப்ப அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் கேரள நாள் கொண்டாடுறாங்க, மலையாள நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கர்நாடகாவில் கன்னட நாடு கொண்டாடுறாங்க, அதுக்கு கன்னட நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திர நாள் கொண்டாடுறாங்க, தெலுங்கு நடிகர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு நாள் நம்ம கொண்டாடுறோம், ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கல. ஒருத்தவங்க கூட வாழ்த்து தெரிவிக்கலைங்க. ஏன்னா இங்க இருக்கிறது வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது கேரள நடிகர் சங்கம், கர்நாடகாவில் இருக்குது கர்நாடக நடிகர் சங்கம், ஆந்திராவில் இருக்கிறது தெலுங்கு நடிகர் சங்கம், தமிழ்நாட்டில் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம். தமிழ்நாடுன்னு ஒரு பேர் எதுக்கு வச்சோம்? அமைப்புகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தானே. கர்நாடக போக்குவரத்து கழகம், ஆந்திர போக்குவரத்து கழகம், நமக்கு மட்டும் அரசு போக்குவரத்து கழகம். ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது? இல்லைங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாள்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 1967வது ஆண்டுல தான் பேர் வச்சோம், அதனால அன்னைக்குதான் தமிழ்நாடு நாள்ன்றாங்க. நீ சிந்திச்சு பாருங்க, இவங்களா நமக்கு பேர் வச்சாங்க? வரலாற்று ரீதியா பார்க்க போனோம்னா ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு. நமக்கு எதிராக இருந்த ஒரு அரசன், காரவேலன் அப்படிங்கிற ஒரு அரசன், அவன் அத்திக்குமான்ற பகுதியில் ஒரு கல்வெட்டு வைக்கிறான். அந்த கல்வெட்டில என்ன சொல்றான்னா, நான் வந்து தமிழக அரசர்கள்லாம் ஜெயிச்சேன் அப்படின்றான். ஜெயிச்சு நான் எப்படி வந்து அந்த போரை முடிவு கொண்டு வந்தேன்னா, தமிழக அரசர்களுடைய கூட்டணி இருந்தது, திரிமிழ தேச சங்காத்தம். திரிமிழன்னா தமிழர், அவங்களுக்கு வாயில நுழையாததுனால திமிழர். கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த திராவிடர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் திரிமிழர் இருப்பாங்க. பாவம், தமிழ்னு வாயில நுழையாத இன மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிய சொற்கள் அதெல்லாம். திரிமிழ தேச சங்காத்தம்னா அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்த கூட்டணி, தமிழ் தேச கூட்டணி. அந்த கூட்டணி ரொம்ப காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சியை நான் தான் கிமு 2வது நூற்றாண்டுல முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதா அந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல அதான் சொல்றப்போ, இந்த திரிமிழ தேச சங்காத்தத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. இந்த 3 அரசர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த கூட்டணி தான் தமிழ்நாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மூன்றும் சேர்ந்தது நமது தமிழ்நாடு. ஏன்னா இது நடந்த காலகட்டம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு, 1300 ஆண்டுகளாக இருந்த அந்த கூட்டணியை நான் உடைச்சேன் அப்படின்னு அந்த கல்வெட்டுல சொல்றாரு. சில பேர் அது 1300 ஆண்டெல்லாம் கிடையாதுங்க, மகாவீர் இறந்த 113 ஆண்டுக்கு பின்னாடி அப்படின்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி மகாவீரர் இறந்த 113 ஆண்டுக்கு பின்னாடின்னு வச்சா கூட கிமு 414வது ஆண்டுல தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி நமக்கு அந்த கல்வெட்டுல இருந்து கிடைக்குது. இல்ல அவர் கல்வெட்டுல சொன்னது பொய்யுங்க, அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னோம்னா அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு சான்று இருக்கு. சங்க இலக்கியத்துல அகநானூறுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல மாமூலனாருங்கிற ஒரு புலவர் இருக்கிறாரு. நாங்க காலம் கணிக்கிறதுக்கே மாமூலனார் காலத்தை தான் எடுத்துப்போம். கிமு 4வது நூற்றாண்டுல இருந்த புலவர். அவர் இடத்துல சொல்றாரு, தமிழ் கெழு மூவர் காக்கும் மொழிபெயர் தேயத்தை அப்படின்றார். தமிழ் தேயம் நம்முடைய தேயம், தமிழ்நாடு நம்முடைய நாடு. மொழிபெயர் தேயம்னா தமிழர்கள் காக்கக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடிய நாடு தமிழ் மன்னர்கள் ஆட்சியில இருந்தது அப்படின்ட்டு மாமூலனாரும் நமக்கு வந்து அந்த பாடலை குறிப்பிடுறாரு. அப்போ அந்த தமிழ்கெழு வேந்தர் காக்கும் மொழி பெயர் தேயம் வந்துட்டு வடக்கு, தமிழ் மொழி காக்கக்கூடிய இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ் தேசம் என்பதுதான் தெற்கு, தமிழ்நாடு என்பது கிமு 4வது நூற்றாண்டிலேயே ஆதாரபூர்வமாக இருந்திருக்கின்றது. இல்லைங்க, தமிழ்நாடுன்னா எனக்கு தமிழ்நாடுன்னு தான் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, சங்க இலக்கியத்தில் ஒன்றான பரிபாடல்ல பார்த்தோம்னா தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டகம் எல்லாம் என்றே வருது. எங்க சங்க இலக்கியமான பரிபாடல்ல. இல்லைங்க, பரிபாடலை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல வருது.
இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின்னு இன்னொரு இடத்துல வருது. இதுக்கெல்லாம் மேல இந்த நிலத்தை ஆண்ட அரசர்கள், இப்ப சேரன் வந்து தன்னை சேரன்னு சொல்லிக்கணும், பாண்டியன் தன்னை பாண்டியன்னு சொல்லிக்கணும், சோழன் தன்னை சோழன்னு சொல்லிக்கணும். ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நேத்து தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல, ராஜராஜ சோழனுடைய சதை விழாவும் நடந்தது. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டுல தன்னை எப்படி குறிப்பிட்டான்னா, தன் தமிழ் நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். இது நம்ம உறுதியா சொல்ல வேண்டிய காலகட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவர்கள் வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர், அவர் தெலுங்கு பேசிட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாருன்னா, தண்டமிழ் ராதன், தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். 13வது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடவர் கோன் ஆட்சி செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு காத்த பெருமாள். ஒரு அரசனோட பேரு தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்றாரு. இது எல்லாம் பின்னாடி நம்ம வந்து 11வது நூற்றாண்டுக்குறோம். 11வது நூற்றாண்டுல இளம்பூரணர் உரை எழுதுறப்போ ஒரு கேள்வியும் பதிலும் எப்படி எளிமையா இருக்கணும் தெரியுமான்னு உதாரணம் சொல்றப்போ, நும் நாடு யாது எனின் அது தமிழ்நாடு எனல்ங்கிறார். ஒரு கேள்வி எளிமையா, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லியா அப்படின்றாரு. இது வந்து 11வது நூற்றாண்டுல. இதுக்கெல்லாம் பின்னாடி 12வது நூற்றாண்டோட இறுதியில கம்பர் வர்றாரு. நம்ம எவ்வளவு பேர் கம்பராமாயணம் படிச்சிருக்கோம்னு தெரியல. கம்பர் சொல்றாரு, கிஷ்கிதா காண்டத்துல, பிறக்கம் உற்ற மலைநாடு நாடி அகன் தமிழ்நாட்டில் பெயர் தீர்மாதோ. கம்பர் தமிழ்நாட்டில் என்ற தென் தமிழ்நாட்டினை எங்கனும் கம்பர், தென் தமிழ்நாட்டு அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிருப்பால் கம்பர், இனிய தென் தமிழ்நாடு சென்று எய்தினார் கம்பர். கிபி 12வது நூற்றாண்டிலேயே புலவர்கள் குறிப்பிடுறப்ப அது தமிழ்நாடு என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி பெரிய புராணம் வருது. பெரிய புராணத்துல எத்தனை இடத்துல வந்து தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவனார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல இன்னொரு இடத்துல மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. திருஞான சம்பந்தமூர்த்திகள் புராணத்துல பூமியர் தமிழ்நாட்டுள்ள பொருவில் அப்படின்னு குறிப்பிடுறாரு. காரைக்கால் அம்மையார் புராணத்துல செந்தமிழ் திருநாடு எய்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு. பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வம்பரா வண்டு சருக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வம்பரா வரி வண்டு சருக்கத்துல மட்டும் 4 இடங்கள்ல தமிழ்நாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. வார்கொண்ட வனமுலையார் சருக்கல்ங்கிற ஒரு சருக்கத்துல 2 இடங்கள்ல தமிழ்நாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. நண்பர்களே, 5வது நூற்றாண்டிலேயே இருந்தது என்று அத்திகும்பா கல்வெட்டில் குறிக்கப்பட்ட தமிழ்நாட்டை கிமு 4வது நூற்றாண்டிலே இருந்தது என்று மாமூலனார் குறிப்பிட்ட அந்த தமிழ்நாட்டை, கடைச்சங்க காலத்தில் இருந்தது என்று பரிபாடலில் குறிப்பிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 9வது நூற்றாண்டிலே இருந்தது என்று ராஜராஜ சோழன் கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 13வது நூற்றாண்டிலே இருந்தது என்று காடவர் கோனுடைய கல்வெட்டிலே குறிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 11வது நூற்றாண்டிலே இருந்தது என்று இளம்பூரணார் உரையிலே குறிக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை, 12ஆம் நூற்றாண்டிலே இருந்தது என்று கம்பன் குறித்த அந்த தமிழ்நாட்டை, 13ஆம் நூற்றாண்டிலே இருந்தது சேக்கிலார் என்று குறிப்பிட்ட அந்த தமிழ்நாட்டை இவர்கள் தான் வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள் என்றால் நம்மளாம் மடையறீங்களா? யாருக்கு யாரா பேர் வைக்கிறது? யாருக்கு யார் பேர் வைக்கிறது? இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் இந்த மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஷைன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு பாஷை, கன்னட பாஷை, சமஸ்கிருத பாஷை, ஹிந்தி பாஷைன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு மொழி என்ற ஒரு சொல் இருக்கு. ஒரு மொழிக்கு பேர் வைக்கிறது கூட வக்கு இல்லாத நீங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சீங்களா? இல்லைங்களா? அப்ப கொஞ்சம் ஏமாதான். இந்த உழவு இருக்கக்கூடிய இங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏறு ஓட்டுறவங்க கொஞ்சம் ஏமாந்துடக்கூடாது, மாடு மச்சான் உறவு கொண்டாடும் அப்படின்னு. அது மாதிரி நாங்க தான் பேர் வச்சோம், நாங்க தான் சோறு வச்சோம், நாங்க தான் நாகரிகம் கொண்டு வந்தோம். எத்தனை கதை நமக்கு. அப்ப தமிழ்நாடு என்ற பெயரை நாம எப்ப இழந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ, அந்நியர்கள் ஆட்சிக்கு வர்றப்போ அவங்களுக்கு நாட்டோட பேரையும் தலைநகரத்தோட பேரையும் நினைவு வச்சுக்கிறது கடினமா இருந்தது. இப்ப உலக நாடுகளுடைய வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அல்ஜீரியான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் கிடையாது. லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் கிடையாது. பனாமான்னு ஒரு நாடு இருக்கு, அது அந்த நாட்டோட பேர் கிடையாது. கௌதமாலான்னு ஒரு நாடு இருக்கு, அது அந்த நாட்டோட பேர் கிடையாது. துனிஷியான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் கிடையாது. இதெல்லாம் அந்த தலைநகரத்தோட பேரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா தலைநகரத்து பேரை தூக்கி நாட்டுக்கு வச்சிடறாங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன், நீங்க எல்லாம் வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல, ரோமானிய பேரரசு இருந்துச்சுல்ல, அப்ப அந்த நாட்டோட பேர் என்ன? ரோம். தலைநகரத்தோட பேர் என்ன? இத்தாலி. இல்லைங்களா? இன்னைக்கு நாட்டோட பேர் என்ன?
இத்தாலிங்க. தலைநகரத்தோட பேர் என்ன? ரோம் இல்லைங்களா? அப்போ நிர்வாக வசதிக்காக திராவிடர்கள் எந்த பூட்ஸ்காலை நக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆங்கிலேயர்கள் மதராஸ் மாகாணம்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மதராஸோட வரலாறு பார்த்தீங்கன்னா சென்னை தினம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. பரிதாபமா இருக்கு. ஒரு 350 வருஷமா தான் சென்னை தினம் இருக்குன்றாங்க. கல்வெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாதரசன் பட்டணம்னு எப்பயோ இருக்கு. பல்லவர் காலத்தில் இதுக்கு பேர் மாதரசன் பட்டணம். வெள்ளக்காரன் அதுலேருந்து மதராச பட்டணம்னு வைக்கிறான். இவர்கள் என்ன சொல்றாங்க? சென்னை வந்துட்டு வெள்ளக்காரன் தான் பேர் வச்சான். இவங்க வீட்டில் குழந்தை பிறந்தா கூட வெள்ளக்காரன் தான் பேர் வைப்பான்னு உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, இவருக்கு வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைங்க, ஏண்டா இவ்வளவு வயசாச்சு இன்னுமாடா பேர் வைக்காம இருக்கிறீங்க, போனோன்னு வைடா போடா அப்படின்னு. அவர் பொணமானதான் வெள்ளக்கார சொல்லிட்டான் போல இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு வச்சுப்பாங்க போல இருக்கு. அப்படியாக ஒரு பெயர் குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பத்தில் இருந்து நம்ம விடுதலை பெறணுன்ற நோக்கம் வந்து நமக்கு எப்போ வருதுன்னா 1905 ஆண்டுல வங்கத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்குது. வங்க பிரிவினை புரட்சின்னு அதுக்கு பேரு. அப்போதான் இவங்க என்ன பேர் வைக்கிறது, நம்முடைய இடத்த முடிவு பண்ணோம். பாதி வங்காளம் அங்கன்றான், பாதி வங்காளம் இங்கன்றான்னு அந்த வங்கத்து மக்களுக்கு வந்த உணர்ச்சி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கு. 1937 ஆண்டு இறுதியில தமிழறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடி தமிழ்நாடை மீட்கணும், தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு கடைசியா வந்த ராமசாமி அவர்கள் கூட நின்று அவரு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றாரு. 1938 ஆண்டுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஐயா தமிழ்நாட்டை தமிழர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் எங்க போக போறீங்க? அவர் யோசிக்கிறாரு, ஐயோ இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, திராவிட நாடு திராவிடர் இருக்குன்றோம். திராவிட நாடு எங்க இருந்தது? திராவிடர் எங்க இருந்தாங்க? திராவிட நாடும் இல்ல, திராவிட இனமும் இல்ல. ஆனா தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து திராவிட நாடு திராவிடருக்குன்ட்டு 1937 போயிட்டாரு. போன பிறகு என்ன நடக்குதுன்னா, மகாத்மா காந்தியடிகள் மொழிவாரி மாநிலங்கிற கோரிக்கையை ஏத்துக்கிறார். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறார். தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் காந்தி காலகட்டத்தில். அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு வர்றப்போ அவர் கல்வெட்டுகள்ல காமராஜர் அப்படின்றது வந்து தமிழ்நாடு முதல்வர் காமராஜர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 1961 ஆண்டுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடுன்னு வந்துட்டு அது தமிழ்லையும் மதராஸ் ஸ்டேட்னு ஆங்கிலத்திலையும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம் என்ன தெரியுமா பண்ணுது? நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது தமிழரசு, தமிழராட்சி, தமிழ் மாகாணம் என்று பேசப்படுவன எல்லாம் நம்முடைய சக்தியை குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். 1947 விடுதலையில ஈவே ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பலமுறை எடுத்துக்காட்டியுள்ளோம். மீண்டும் கூறுகின்றோம், மொழி வழி மாகாண கிணர்ச்சியில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். 1947 விடுதலை. மொழிவாரி என்பதை பற்றி சில சொல்கிறேன். மொழி மீது ஒரு நாடு எதற்காக பிரிய வேண்டும்? ஜாதியின் மீது, மதத்தின் மீது, இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ஜாதிக்காரன் நாட்டை உருவாக்கினா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது. எப்போ? 1953 விடுதலையில ஈவே ராமசாமி எழுதுறாரு. அப்பெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு சொந்த மாநிலமான ஆந்திராவில் ஒரு பிரச்சனை வருது. ஆந்திர மாநிலத்தில் வந்துட்டு பெரிய போராட்டம்லாம் பண்ணி மொழி வழி மாநிலம் கொடுப்போன்ற உத்தரவாதத்தை நேரு வந்து 1953 ஆண்டுல கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அப்படியே ஒரு பல்டி, மொழி வழி மாநிலம் நல்லது, தமிழர்கள் தமிழ்நாடு கோரலாம் அப்படின்னு ஈவே ராமசாமி சொல்றாரு. அதற்கு பின்பாகத்தான் இங்க வந்துட்டு 1965 இந்த உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடக்குது. அதன் விளைவாக 1967 ஜூலை மாதத்துல மதராஸ் மாகாணம் மீண்டும் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்படுகின்றது. அப்போ இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் தொடங்கி வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது, நடுவில் அது தொடர்ந்து வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது. இந்த போராட்டத்துக்காக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் திராவிடர்கள் இருந்தது கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, திராவிடர் கழகம் உண்ணாவிரதம் இருந்ததுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல? இந்த உலகத்துல யாராவது சாப்பாடை கூப்பிட்டாங்கன்னா தூக்கு சட்டியோட வந்து அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு போற தலைவர்கள் நீங்க ஏதாவது ஒரு கழகத்தில் பார்க்க முடியும்னா திராவிட இயக்கத்துல தான் பார்க்க முடியும். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. நீங்க வந்து அவங்களே எடுத்த பெரியார் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே காட்டுவாங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னா வாங்கிட்டு போய் சாப்பிடணும். ஒரு முறை கூட உண்ணாவிரதத்தை நிகழ்த்தாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திராவிடர் கழகம். ஒரு முறை கூட நிகழ்த்தினது இல்லை. இல்லை, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, உண்ணாவிரதம்ங்கிற போராட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அப்பருங்கிற ஒரு தமிழர். அப்பருங்கிற ஒரு சமண சமயத்துல இருந்ததுனால அந்த பசிப்பினியை பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வடத்தலின்னு ஒரு கோயிலுக்கு போறாரு, கோயில் கதவு சாத்தி இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கோவில் கதவை நீங்க திறக்கிற வரைக்கும் நான் வாசல்ல இருந்து உண்ணாவிரதம் இருப்பேன்னு அறிவிக்கிறாரு. கோவில் கதவு திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு மகாத்மா காந்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறப்போ தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் தான்
உண்ணாவிரதம் என்பதை மகாத்மா காந்தியடிகளுக்கே அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் வந்து மார்ட்டின் லூதர் கிங் வர்றாரு, அதற்கு பிறகுதான் நெல்சன் மண்டேலா வர்றாரு. உலகெங்கும் இருக்கக்கூடிய காந்தியவாதிகள் உண்ணாவிரதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்ணாவிரதத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக ஒரு முறை ஒருவேளை உணவை கூட துறக்காத ஒரு கூட்டம் உனக்கு நான் தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கன்னு சொல்லுதுன்னா நம்ம சோறை தான் தின்றோமா? எப்படி இதெல்லாம் நம்புறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு யாரும் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு எவன் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிக பழைய காலத்திலிருந்தே அது தமிழ்நாடு தான். இது தமிழ்நாடு. நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்னு மொழியை சொல்றோம். மொழினாலே தமிழ் தான் நமக்கு. ஏன்னா மொழினா இந்தியாவில் இருக்கிறது ஒரே ஒரு மொழி, மற்றதெல்லாம் பாஷை, தமிழ் மட்டும்தான் இங்கு மொழி. அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்து விட்டு எனக்கு வந்து அவங்க வந்து அது கொடுத்தாங்க, இவங்க வந்து இது கொடுத்தாங்கன்றதெல்லாம் சரி கிடையாது. இப்படியான ஒரு வரலாறு இருக்கிற காரணத்தினால திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க தமிழ்நாடு நல்லா கொண்டாடலை. அப்படி இருக்கிறப்போ 1981 ஆண்டுல அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போயிட்டு 1981 ஒருத்தவங்க சொல்றாங்க தமிழ்நாடு 25வது நாள் வருதுன்றப்போ அவர் நவம்பர் 1 25வது தமிழ்நாடு நாளை கொண்டாடினார். 2006 ஆண்டுல தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு. அப்போ வந்து 50வது தமிழ்நாடு நாள் கொண்டாடணும். ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா ஆந்திரா நாள்லாம் ஞாபகம் இருக்கும், தமிழ்நாடு நாள் எப்படி ஞாபகம் இருக்கும், மறந்துட்டாங்க. அப்போ KS ராதாகிருஷ்ணன் ஒருத்தவர் திமுக காரர் தான், அவர் வந்துட்டு 50வது தமிழ்நாடு நாளை கொண்டாடுறாரு. கொண்டாடணும்னு பத்திரிகையெல்லாம் செய்தியா வருது. அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு. ஐயோ நம்ம வந்து அதை மறந்துட்டோம் போல இருக்கேன்ட்டு 2006 ஆண்டு டிசம்பர் 1 அவர் வந்து தமிழ்நாடு நாளை கொண்டாடுறாரு. அப்ப கவர்னராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டார். அப்போ 25வது தமிழ்நாடு நாளை நான் நவம்பர் 1 கொண்டாடுவோம், 50வது தமிழ்நாடு நாளை நான் நவம்பர் 1 கொண்டாடுவோம். திடீர்னு நவம்பர்லாம் இல்லைங்க, ஜூலை 17 நாங்கள் பேர் வச்ச அன்னைக்கு தான் பிறந்தாங்கன்னு சொல்லுவோம்னா உனக்கெல்லாம் பைத்தியமா? பைத்தியமா உங்களுக்கெல்லாம்? வரலாற்று ரீதியாக யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 கொண்டாடலன்றதுக்கு பேர் வச்ச நாள்ன்றாங்கல்ல. மற்ற மாநிலத்திலாம் கேட்டால் இப்போ எங்க ஆந்திராவில் கொண்டாடுறாங்கன்னா அது பிரிகிறப்பே ஆந்திரா மாநிலங்க, பிரிகிறப்பே கேரளா மாநிலங்க. சரி, பக்கத்தில் வந்துட்டு கர்நாடகான ஒரு மாநிலம் இருக்கு, பிரிகிறப்ப அதுக்கு பேர் மைசூர் மாகாணம் தானே. அறிஞர் அண்ணா அவர்கள் தானே போயிட்டு நீங்கள் வந்து மைசூர் மாகாணம்னு பேர் வைக்காதீங்க கர்நாடகான்னு பேர் வச்சாங்கன்னு யோசனை கொடுத்தாங்க. இப்போ அவங்க எப்பங்க வந்து கொண்டாடுறாங்கன்றா என்ன சொல்கிறாங்க, அந்த மைசூர் மாகாணம் கர்நாடகான்னு பெயர் மாற்றப்பட்டதும் ஒரு நவம்பர் 1 தான், அதனால அவங்க நவம்பர் 1 கொண்டாடுறாங்கன்றாங்க. ஆனால் கர்நாடகாவில் கர்நாடக நாள் வந்து கணக்கிடுறது பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு வச்சு கணக்கிடல, அவர்கள் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளில் இருந்தால் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் எந்த ஒரு கணிதமும் இல்லாத, எந்த ஒரு வரலாறும் இல்லாத, எந்த ஒரு அறிவும் இல்லாத, எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாத பொய் மூட்டைகளால் இன்றைக்கு நாம் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பொய் மூட்டைகளை தவிர மானமுள்ள, இனத்தை நேசிக்கக்கூடிய, அறிவுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு நாள். நண்பர்களே, ரொம்ப மிக முக்கியமா என் வாழ்க்கையில வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு மேற்கோள், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு ஒரு பெரிய மேதை இருந்தார். அவருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு ஒன்றுன்னா செயலிழந்து போயிட்டே இருக்கு. கடைசியில் வந்து நாற்காலியில் தான் உட்காந்துருந்தார். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி என்னன்னா, எதை இழந்தோம் என்பது முக்கியமில்லை, எது மிச்சம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம இழந்துட்டோம்னு வச்சோன்னா எதையுமே மீட்க முடியாது. கலீல் ஜிப்ரான் ஒரு கவிஞர் இருக்கிறாரு, அற்புதமான கவிஞர். அவருடைய கவிதையை நான் என்னோட நோட்டு புத்தகத்தில் முதல் பக்கத்தில் ரொம்ப நாளாக எழுதி வச்சிருந்தேன். அது என்ன சொல்லுன்னா, இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது. அடுத்த வரையும் நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது எது? இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது நேற்றைய மகிழ்ச்சியின் ஞாபகம் அப்படின்னு எழுதியிருப்பார் அவர். தமிழ்நாட்டோட வரலாறை படிக்கிறப்பெல்லாம் கடைசியா அந்த புத்தகத்தை கீழே வைக்கிறப்ப எனக்கு தெரியும், இப்படிலாம் அறிவா இருந்த தமிழனா எப்படி இருக்கான் இல்லைங்களா? மதுரையை வந்து சங்க இலக்கியத்தில் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, திருமா மதுரைன்னு குறிப்பிடுவாங்க. ஒரு ஊரை சொன்னா திருன்னு சொன்னா போதும், திருவாரூர் இல்ல மான்னு சொன்னா போதும், ரெண்டுமே பெருமைக்குரியது. மதுரை மட்டும் திரு மாமதுரைன்னு சொல்லுவாங்க. அந்த மதுரை இந்திய அளவுல மாசுபட்ட நகரங்கள் பட்டியல்ல இன்னைக்கு 1வது இடத்துல இருக்கு. இந்தியாவிலே மாசடைந்த நகரம் மதுரை. கண்ணைக்கு தீ வச்சு எரிச்ச அன்னைக்கு கூட அந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்காது போல இருக்கு. திராவிடம் கால் வச்சனால் மதுரை மாசுபடைஞ்சு கிடக்குது.
3வது இடத்துல தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை இருக்கு. மாசடைந்த இடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு சின்ன மழைக்கே சாலைகள்லாம் பெயர்ந்து போயிட்டே இருக்கு. தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை. தண்ணி வந்து தரை மேல ஓடிக்கிட்டு இருக்குது பாக்குறோம். ஒரு காலகட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏரி மாவட்டம்னு பேரே ஏரி மாவட்டம். 1000 ஏரி இருந்தது. சென்னையில் அவ்வளவு ஏரி இருந்தது, அவ்வளவு நீர்நிலைகள் இருந்தது. திருக்கூவ புராணம்னு ஒரு புராணம், திருக்கூவ புராணம் அப்படின்ட்டு கூவத்துல நீராடிட்டு கடவுளை தொழுதுட்டு எழுதப்பட்ட புராணம் அது. சென்னையில தண்ணீர் துறைன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து சந்தை இருந்தது, காய்கறி சந்தை. அந்த சந்தைக்கு காய்கறி தண்ணியில தான் வரும், தண்ணியில தான் போகும். அதனால குறைச்ச விலையில வித்துட்டு இருந்தாங்க. அந்த சென்னையில இன்னைக்கு ஆறு ஓடுதான்னா எவனுக்கும் தெரியாது, சாக்கடை ஓடுதுங்க அப்படிமா இல்லைங்களா? அப்ப சென்னை சாக்கடையா, சென்னை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சாக்கடையாங்கிறதா கேள்வி. நாளை இந்த சாக்கடையை நீங்க எங்கெங்கெல்லாம் விடுறீங்களோ அந்த இடம்லாம் நாரும். இந்த சாக்கடையை நீக்க வேண்டும் என்றால், இந்த நாற்றத்தை போக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒவ்வொரு தமிழனும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உறக்க சொல்ல வேண்டும். இது நமது நாடு. இந்த நாட்டுக்கு எதிரான ஒவ்வொன்றும் இந்த நாட்டுக்கு கேடு. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.